இப்போ அது கரெக்டான ஸ்டேஜுக்கு நம்மளோட உளுந்து வந்துருச்சு. இதை பாருங்கள், இப்படி தான் வரணும். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கலக்கிப்போம். அடுத்ததாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். அது கூட உப்பு போடணும். உப்பு கடைசியில் தான் போடணும், முதல்ல போட்டு ஆட்டிடாதீங்க. அடுத்ததாக குருமிளகு போடணும். குருமிளகு போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. உப்பு தான் இதில் முக்கியமான டிப்ஸு. உப்பு முதல்ல போட்டோம்னா நம்மளோட வடை சப்பை சப்பையாயிரும், நல்லா டேஸ்ட் கிடைக்காது. கடைசியில் உப்பை போட்டு தோண்டி எடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தட்டி வடையை சுடுறக்கு ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இது நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால தான் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரே ரவுண்டு பிடிச்சி இப்படி பண்ணினோம்னா போதும். எப்படி அழகாக எவ்வளோ அழகாக விழுந்துருக்குதுன்னு பாருங்கள் குழி. இப்போ இந்த வடையை நம்ம சுட்டு எடுக்கலாம். வெந்துருச்சு.